ஹாய் கைஸ், நம்ம தமிழ் மீடியம் மைரோ அகாடமியால் சீசன் 1 எபிசோட் 12 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்களை பார்த்து வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, இப்போ பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்களை பார்க்கலாம். எனக்கு ஒரு கெட்ட ஃபீலிங் இருந்துச்சு. அதனால தான் பிரின்சிபல் கிட்ட பேசிட்டு இருந்ததை நிறுத்திட்டு உடனே இங்க வந்தேன். வர வழியில இடாவை நான் சந்திச்சேன். இங்க இருக்கிற சிச்சுவேஷனை பத்தி அவ என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணா. அப்போ நான் ரொம்ப மோசமா கோவப்பட ஆரம்பிச்சேன். சின்ன பசங்க எல்லாம் பயந்து போயிருக்காங்க. டீச்சர்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி பண்றாங்கன்னு சொன்னா. அதனாலதான் நான் நிமிர்ந்து நின்று சத்தமா எல்லாருக்கிட்டையும் அதை சொல்லணும்னு நினைச்சேன். யாரும் பயப்படாதீங்க, உங்களுக்காக நான் வந்துட்டேன். அவரோட முகத்துல சிரிப்பு காணும். நான் ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்க ஹீரோ. இந்த சமுதாயத்துல நிறைய அழுக்கு சேர்ந்திருக்கு. அப்படியாண்டா பயந்தா அத சொல்லாம அது ஆல்மைட் தான். இப்பதான் முதல் தடவை நான் நேர்ல பாக்குறேன். அவர் பார்க்க பயங்கரமா இருக்காரு. கமான், பார்த்ததே இல்லைடா. நிச்சயமா நாம அவனை பார்த்தா தான் என்ன மன்னிச்சிரு ஐசாவா. இதுக்கு ஒரு கை விழுந்துச்சு. பொருள் பலான்னு விட்டு போயிட்டாரு உங்களுக்கு. மிஸ்டர் ஐசாவா போயிருப்பாரு. எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. போ. ஆனா ஆல்மைட் இவன் தான் டேஞ்சரா இருக்கு. இது மோசம், ரொம்ப மோசம். இதை ஏத்துக்கவே முடியாது. என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்ன மன்னிச்சிருங்க. எல்லாரையும் காப்பாத்தும் போது அவன் என்ன அடிச்சுட்டான். இப்படி ஒரு ஆத்தரைஸ்டு வயலன்ஸ் நான் எதிர்பார்த்ததுதான். அவன் ரொம்ப வேகமா இருந்தான். என்னால அவனை பார்க்க முடியல. ஆனா நான் நினைச்ச அளவுக்கு அவன் ஸ்ட்ராங்கா இல்ல. அப்படின்னா நான் கேள்விப்பட்ட அந்த வதந்தி உண்மைதான். உன்னோட சக்தியை நீ இழந்துட்ட ஹீரோ. இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு போல. கண்டிப்பா அவங்க உள்ள மெடோரியா, நீ அமைதியா இரு. எல்லாம் சரி. இப்பதான் பழைய பண்ணாரு. Carolina! அப்படி பண்றதுன்னா அவனும் பண்றான் போல. அதேதான் அடிச்ச ஒண்ணு ஆகும். ஏய், இவருக்காகவே இது தயாரிச்ச மாதிரியே இருக்குல்ல. இவரே சாமி அசால்ட்டா. உண்மையிலே அவன் நோவை தாக்கணும்னு நினைச்சான்னா கொஞ்சம் கொஞ்சமா துண்டு கொண்டு அவனை வெட்டி போடுறதா இதுக்கு சரியான முடிவு. கண்டிப்பா அப்படி பண்ணும்போது கதையை வேற மாதிரி மாறும். எக்ஸ்பிளைன் பண்றது ரொம்ப இருக்கும் தான். இது எனக்கு ஒரு என்ன ஒரு சக்தி. பிரமாதம், சரியான தண்டனை. எங்க அப்பா ஆல்மைட்ட அவங்க குறைச்சி எடை போட்டுட்டாங்க. ஆனா ஒரு சப்ளெக்ஸ்ல எப்படி அந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளோஷன் ஆச்சு? ஆல்மைட் நிச்சயமா ரொம்ப பவர்ஃபுல்லானவர். ஸ்கூல்ல அனுபவமே இல்லாத ஒரு டீச்சர் மாதிரி அவர் நடந்துக்கிறாரு. அவரை கொல்றதுக்கு அவங்க கிட்ட இன்னமும் வேற வழி இருக்கலாம். அப்படி ஏதாவது நடந்ததுன்னா அந்த நேரத்துல நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஹாஸ்டேஜ பாத்துக்கிட்டே இருந்தேன்னா அது உபயோகம் இல்லாத ஒரு விஷயம் தான். எதிரிங்களை பத்தி யோசிக்கிறதை விட ஆல்மைட் மேல நான் நம்பிக்கை வைக்கணும். போய் அவங்க கதையை முடி. அவங்கள சும்மா விடாத. நம்ம ஓவரா யோசிக்கிறோம் நினைக்கிற அவர் ஸ்ட்ராங்கானவர். அதுதான் உண்மை.
தெரியும். ஆச்சுன்னே தெரியல. எனக்கு அவரை பத்தி நல்லா தெரியும். ஒவ்வொரு நாளும் ஸ்கூலுக்கு வரும்போது ஹீரோவை பத்தின நியூஸ் எல்லாம் படிச்சிருக்கேன். இப்ப நம்ம எல்லாரும் ஆல் மைட்ட நேர்ல பாத்துக்கிட்டு இருக்கோம். மிஸ் 13 3 ஃபிங்கரை ஒரே நேரத்துல காட்டினாங்க. அதுக்கு அர்த்தம் டெய்லி லிமிட் ஆல் மைட் ரீச் பண்ணிட்டாரு. அதுதான் அவரோட லிமிட்டாவே இருக்கணும். எனக்கு மட்டும்தான் அதை பத்தி தெரியும். இந்த இன்ஜுரி 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. பாதி லங்ஸ் நாசமா போச்சு. ஸ்டமக்கை ஆமடேட் பண்ணி எடுத்துட்டாங்க. திரும்ப திரும்ப சர்ஜரிஸ் நடந்ததால நான் ரொம்பவே வீக் ஆயிட்டேன். ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் மட்டும் தான் என்னோட சூப்பர் பவரை யூஸ் பண்ண முடியும். அதுக்கு மேல பண்றதுக்கு என்னோட உடம்பு ஒத்துழைக்காது. மாரி பண்ணுறாரு. சிம்பிள் ஆஃப் பீஸ் மக்களை காப்பாத்துவான். ஆனா ஈவில் ஃபோர்ஸஸ் அந்த நேரத்துல அவனால காப்பாற்ற முடியாத. இப்படி எல்லாம் பேசி எனக்குள்ள இருக்கிற பாரத்தை நானே மறைச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் என் மனசுல இருக்க பயத்தை நான் யாருக்கும் காட்டாம பாத்துக்கிறேன். எனக்கு மட்டும்தான் அந்த விஷயம் தெரியும். ஆல்மைட்டோட சீக்கிரட்டும் அவரோட இக்கட்டான சூழ்நிலையை பத்தி எனக்கு தான் நல்லா தெரியும். போர்ட்டல் போட்டு வச்சிருக்காங்க. அவரை பிடிச்சு லாக் பண்றதுக்காக அவரை சிமெண்ட்டுக்குள்ள தூக்கி போட போறோம். ஆனா அதுவும் வேலைக்கு ஆகுமான்னு தெரியாது. ஒரு வாய்ப்பு தன்னாலேயே வந்திருக்கு. ரொம்ப பயங்கரமான பவர். இதுதான் இவங்களோட முதல் கிரைம். இதை மறுபடியும் நடக்காம பாத்துக்கிறேன். புரோகிரி, என் உடம்புல காயங்கள் இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஆனா உன்ன மாதிரி ஒரு ஆளுக்காக நான் எதை வேணாலும் சந்திக்க தயார். உன்னோட அதிவேகமான மூமெண்ட்ஸை தடுக்க நோம்பு இங்க இருக்கா. அவன் அதை பார்த்துப்பான். அது வெடிவச்சு தெரியுமா? I'll squeeze the gate shut. அப்புறம் உன் உடம்ப தனித்தனியா கிழிச்சு தூக்கி போட போறேன். சுருக்குறான் போட்டு. Yeah, what is it, Midoriya? Will you carry Mr. Aizawa for me? Sure. But what are you gonna do? இன்னொரு தனியா மாட்டிக்கிறது பார்க்கவே முடியல. இதுவரை வரப்போறான்னு நினைக்கிறேன். ஆல்மைட் வேண்டாம். Midoriya! உங்ககிட்ட இருந்து நான் கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. உங்களை அவ்வளவு ஈஸியா என்னால போக விட முடியாது. Midoriya, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? தயவு செஞ்சு ஓடி வராங்க. பொறுப்பை இல்லாம இருக்காத. அவனை பிடிச்சி இழுத்து போட்டல போட்டு ஒரே அவனுக்கு. எப்பா ஒரு விஷயத்துல கதி கலங்க வச்சுட்டாங்க. ஆல்மைட்டை அழிக்கிற மிஷனுக்காக தான் நீங்க எல்லாரும் இங்க ஒண்ணு கூடிருக்கீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அவரோட பவர் அவரை கச்சிதமா அட்ஜஸ்ட் பண்றதுல தான் நான் எந்த காயமும் இல்லாம வந்திருக்கேன். அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். சூப்பர். பயங்கரமா டேமேஜ் பண்ணிட்டாங்க. என்னோட ஸ்பாட்லைட் அவங்க எடுத்துட்டாங்க. உன்னோட திறமையை நீ முழுசா வெளிக்காட்டணும்னு நினைக்கிறியா? இந்த வீக்கான ஆளுங்கெல்லாம் சேர்ந்து சிம்பிள் ஆஃப் பீஸை கொண்டுட முடியாது. இவனுங்க வீக்கா? அந்த ஃபுல் டவுன் டைம் எத்தனை நேரம் போல. ஏய் எத்தனை போங்க அவரு. அப்புறம் கிரிஷிமா அவங்க அதை பாத்துக்கிட்டோம். நம்ம ஓடு கிளம்பிடலாம். நம்ம ஓடு. போயிடலாம். Guys,
ஜாக்கோ ஹெல்ப் பண்ணுங்க, இவர் ரொம்ப வெயிட்டா இருக்காரு, ஹெல்ப் பண்ணுங்க. அது மிஸ்டர் ஐஸ்வர்தன். ரெண்டு பேருமே கொண்டு போவாங்க. ஆல் மைட் அத பாத்துக்கிட்டோம். நீங்க டீச்சர்ஸ பார்த்ததுக்கு அப்புறம் பாதுகாப்பான இடத்துக்கு போயிடுங்க. சரி. அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறோம். குரோகிரி கூட அப்படித்தான். நம்மளுடைய போர்ட்டலை பிளாக் பண்ணிட்டாங்க. இது எனக்கு என்னமோ சரியா வரும்னு தோணல. கேர்லெஸ்ஸா இருக்க இந்த பையன் நான் எதிர்பார்த்த மாதிரி தான் நடந்துக்கிறான். பையன் உன்னோட மிஸ்ட் போர்ட்டலுக்கு ஒரு லிமிட் இருக்கு, அதை மறந்துடாத. மிஸ்ட் போர்ட்டலை யூஸ் பண்ணி உன்னோட உண்மையான உடம்ப நீ மறைச்சிக்கிறல, எனக்கு அது சின்ன புரிஞ்சிருச்சு. பையன் தானே அப்போ. இதான் சரியான டைம். உருவத்தையே மறைச்சு அடிச்சிருக்கு. கிட்டத்தட்ட அவன் என்ன பிடிச்சிட்டான். உண்மையிலேயே உன் உடம்பு புகையால நிரம்பி இருக்குன்னா கிட்டத்தட்ட அவன் புடிச்சிட்டாங்கிற வார்த்தையை நீ சொல்லி இருக்கவே மாட்ட. அசையாதீங்க. அப்போ இதுலதான் மேட்டர். பண்ற மாதிரி எதையாவது நீங்க செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்க எல்லாரையும் நான் கொலை பண்ணிடுவேன். ஒரு ஹீரோ இந்த மாதிரி பண்ண மாட்டான். நம்மள அப்படி கார்னர் மட்டும் பண்ணல, அழகா பிரிச்சு விட்டுருக்காங்க. இந்த காலத்து பசங்க எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. உன்னை நினைச்சு அவமானமா இருக்கு. லீக் ஆஃப் வில்லன்ஸா? நோமோ. ஓ அதான். அப்படியே போயிடுவான்னு பார்த்தேன். கை காலம் உடஞ்சிருச்சு. அவன் உடம்பு நொறுங்கி போயிடுச்சு. ஆனால அவன் எப்படி மூவ் பண்றான்? நீங்க எல்லாரும் பின்னாடி போங்க. ஹீலிங்கும் இருக்கா? திரும்ப வரையா? அவனோட பவர் ஷாக் அப்சார்ப்ஷன் தானே. அவனுக்கு ஒரே ஒரு சக்தி தான் இருக்குன்னு நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லையே. இது சூப்பர் ரீஜெனரேஷன். உங்களை அழிக்கிறதுக்காகவே நோமுல ஸ்பெஷலா உருவாக்கி இருக்காங்க. 100% கச்சிதமா. அவன் ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸ் சாண்ட் பேக். அதுக்கு இணைய இன்னும் எப்படி அடிக்கிறது? அப்போ அடிச்சாலும் திரும்பி அவனை தாங்க. ஒரு பஞ்சு எவ்வளோ பவராக இருக்குது. ஆல்மைட் இதை தாங்கலாம் போல. கச்சான் கச்சான், எப்படி? பரவாயில்ல, நீ அதை அழிச்சிட்ட. சூப்பர். அப்படிலாம் ஒண்ணு இல்ல, வாய மூடு. நான் அத என் கண்ணால பார்க்க கூட இல்ல. அப்படின்னா எப்படி பண்ணு? அவருக்கு தான் நன்றி சொல்லணும். அவர் வாங்கியிருக்காரு. ஆல் மைட். அவர்தான் பசங்களை காப்பாத்தினாரு. நீ அவ்வளவு தூரம் போலான்னு முடிவு பண்ணிட்டியா? நம்ம கூட்டத்தை காப்பாத்துறதுக்கு இதுதான் ஒரே வழி. வேற சாய்ஸே கிடையாது. அங்க இருக்கிறவன் உனக்கு தெரியறானா? அந்த பொடி பையன்தான் என்ன ஹார்டா பஞ்ச் பண்ண வச்சது. எல்லாத்துக்கும் அவன் தான் காரணம். வயலன்ஸை யூஸ் பண்ணி மத்தவங்களை காப்பாத்துறதுக்கு அவரை பாராட்டுறாங்க. நான் சொல்றது கரெக்ட் தானே ஹீரோ? உனக்கே தெரியும் ஆல் மைட், நான் ரொம்ப கோபமா இருக்கேன். நீங்க பண்ற மாதிரி அதே வயலன்ஸ் தான். ஹீரோவும் வில்லனும் ஒண்ணுதான். தப்பு சரிங்கிறத இந்த உலகத்துல யார் தீர்மானம்? சிம்பிள் ஆஃப் பீஸ் இப்ப நரகத்துக்கு போக போறான். வயலன்ஸை குறைக்கணுங்கிறதுக்காக ஆயுதங்களை கொடுத்துக்கிட்டே இருந்தா நடக்குமா? வன்முறை நடக்கணும்னா அது நடந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ உன்னை நான் பொண்ணு இந்த விஷயத்தை எல்லாருக்கும் காட்ட போறேன். எவ்வளவு கெட்டேன்னா கண்டிப்பா இந்த மாதிரி கிரிமினல்ஸ் உயிரோட இருக்கவே கூடாது. உன்னோட சுய சந்தோஷத்துக்காக இந்த மாதிரி பண்ற. நீ போய் சொல்ற. அது ரொம்ப சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டல. 3 பேருக்கு எதிராக 5 பேர் இருக்கும். கொரோகுரியோட வீக்னஸ் கச்சானுக்கு தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. நம்ம ஒன்னா சேர்ந்து ஆல்மைட்டுக்கு சப்போர்ட் பண்ணி ஆகணும். அவங்கள வீழ்த்த முடியும். அவங்கள வீழ்த்த முடியாது. நீங்க இங்க இருந்து போயிடுங்க. நான் இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு உதவி பண்ணனா கண்டிப்பா அது மோசமா ஆயிருக்கும். இது ரொம்ப கஷ்டமான விஷயம் டோடரோக்கி. உன்னோட உதவிக்கு ரொம்ப நன்றி. நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். ஒரு ப்ரோ ஹீரோ என்ன பண்ணுவாருன்னு காட்டுறேன். ஆல் மைட் உங்களுக்கு ரத்தம் வருது. உங்க டைம் லிமிட் தாண்டி போயிடுது.
எதுவும் சொல்லவும் முடியாது. ஆனால் தனியாக விட மனசே வரலையே. நான் தனியாக பண்ணுறேன்றது. நோமோ குரோகிரி அட்டாக் பண்ணுங்க. அந்த சின்ன பசங்களை நான் பாத்துக்கிறேன். I'm afraid that I barely have a minute left in this form. My power's declining faster than I thought it would. நாம சீக்கிரமா கதையை முடிச்சிட்டு போயிடலாம். என்ன ஆனாலும் சரி, நான் சண்டை போட்டே ஆகணும். சண்டை போடுறதுதான் ஒரே ஒரு வழி. அது ஏன்னு தெரியுமா? உள்ள ஹாரம் அடிக்க ஈக்குவலாக இருக்கிற இப்பதானே நான் சொன்னேன். உண்மைதான். கன்ஃபியூஸ்டு எல்லாம் சேமாக இருக்கு. நான் இவருக்கு அட்டாக் பண்ணுறதுக்காக உருவாக்குன மாதிரி தான் எனக்கு அதை பார்த்தேன். இது எல்லாமே நல்லதுக்காக தான். நடுவில் போயிடாதீங்க. ஒரு மாதிரி எனர்ஜி வேற போகுது. அவனுக்கும் லிமிட் இருக்குன்றாரு. சண்டை போட உருவாக்கிட்டானா அவனை அந்த 100% சக்தியை நான் வெளியே கொண்டு வந்து பார்த்தாங்க. சண்டை போடும்போது அவனுக்கு ரத்தம் வாந்தி வந்தா கூட பரவாயில்ல. ஆனால் அவன் ஏனோ தானோ சண்டை போடல. ஒவ்வொரு பஞ்சும் ரொம்ப துல்லியமா இருக்கு. 100% மேலான பவர் அதுல இருக்கு. ஹீரோக்கு எப்ப வராத உலகத்தையே மாற்ற நமக்கு சக்தி இருக்கணும். வர்ற மாதிரி சீனாக இந்த வார்த்தையை பத்திலாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? தொடர்ந்து முன்னேறி போய்கிட்டே இருப்போம். அப்போ பறக்க விட்டாரு. பாசமாக தெரியுது. என்ன ஷாக்வே வருது. ஒரு அங்கே சண்டை போடுறது இது வரைக்கும் இல்லையா போயிட்டா ஏய் எஸ்கேப் போயிட்டானா? அப்பா ஆள் அட்ரஸே இல்லை. எங்கேயோ போயிட்டான் போயிட்டு. அவனா போய் விண்வெளியில் பறந்து இருப்பான் போல இது. நம்ம காமிக் புக்குள்ள இருக்கோமா? இங்க ஷாக் அப்சர்வேஷனுக்கு கூட எந்த சான்ஸும் கிடைக்கல. பியூர் ஸ்ட்ரென்த்துக்கு தான் இங்க வெற்றி கிடைச்சிருக்கு. இது உண்மையிலேயே ரொம்ப அற்புதம். அவர் பண்ண அட்டாக்ஸ் எல்லாம் வேகமா இருந்தது. எதிரிகளால தாக்கு பிடிக்க முடியல. இதுதான் ப்ரோ ஹீரோஸோட உலகமா? ப்ரோ ஹீரோஸா? கண்டிப்பா இருக்கு. இதுக்குள்ள ஒன் பஞ்ச் மேனுங்கிறாரா? நான் இப்ப ரொம்ப வீக் ஆயிட்டேன். என்னோட பீக்ல இன்னும் 2 பேர் punches இருக்காங்க. மட்டும்தான் இப்ப பண்ண முடியுது. ஆனா நான் இப்ப 300 பஞ்சஸ் பண்ண வேண்டி இருந்தது. 100 பஞ்ச் டைம் முடிஞ்சது. அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சிருச்சு. டைம் ஓவர். எப்ப முடிஞ்சா வாடா வில்லன். முடிஞ்ச அளவுக்கு இந்த விஷயத்தை நான் சீக்கிரமா முடிச்சிடுறேன். என்னப்பா நடுங்குற? ஏமாத்துக்காரன். இன்னைக்கு எபிசோடு வந்து விஷுவல், அந்த கிராஃபிக்ஸ், அவர் நின்று பேசினது, டைலாக், அந்த ஃப்ரேமே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்தது.
அப்படியே கேமரா ரொட்டேஷன் பண்ணி 360 டிகிரியில் அப்படியே சொல்லிட்டு காமிச்சு எப்படி இருக்கு அந்த மாதிரி இருந்துச்சுங்க. வேற லெவல் ஃபீலாக இருந்தது. எனக்கு என்னன்னா இப்போ அவன் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிறான், இவருக்கு ஈக்குவலாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பஞ்சஸ் அந்த இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சேமாக இருக்குது. ஸ்பீடு என்னடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஃபுல் பவர் எடுத்து அடித்தாரு. நான் கூட ஒரு ஒரு ஹைட்டுக்கு மேலே பில்டிங் மேலே போயிட்டு திரும்ப நிற்பான். அப்படியே பறந்து போயினே இருக்கிறான். போயிட்டான், எங்கேயோ போயிட்டாங்க. அது வேற லெவல் ஃபீலாக இருந்தது. ஆனால் ஃபுல் பவர் எடுத்துட்டாரு. ரொம்ப வெறி ஆயிடுச்சு. அவர் கண்ணில் பார்த்தீங்கன்னா அப்படியே கொழுந்து விட்டு எரிஞ்சது, அந்த அளவுக்கு பண்ணிட்டாரு. பட் பார்க்கறதுக்கு வீக் ஆகிட்ட மாதிரி தான் இங்கே டைம் முடிஞ்சிச்சு. ஏன்னா எவாப்ரேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஆனால் இன்னும் 2 பேர் இருக்காங்கன்றப்போ அது என்னன்னு தெரியல. பட் அவனை வந்து சமாளிக்க முடியுன்றதே நான் வந்து நினச்சி பார்க்கல. ரொம்ப இதுவாக வருமா, நான் பசங்க அது இதுன்னு வருமோ, வீக் ஆகிடு வரும்னு நினச்சேன். பட் முடிச்சிட்டாரு. அதுவே வேற லெவலில் தான் இருந்துச்சு. இன்னைக்கு எபிசோட் எனக்குலாம் ரொம்ப மாதிரி பயங்கரமாகவும் இருந்தது, ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங்காகவும் இருந்தது. ஆல்மைட்டியெல்லாம் வந்து அந்த போர்ட்டல் உள்ள கீழே தரையில் போகும்போது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு இன்னும் விட்டால் கொஞ்சம் அழுதுருப்பேன், அந்த மாதிரி ஆயிடுச்சு. மிடோரியாவும் நம்ம ஆல்மைட்டியும் அந்த ஒரு பாச போராட்டமும் பார்க்க முடிஞ்சது. அவனாலேயும் விட்டுட்டு இருக்க முடியல. ஏன்னா அவ்வளோ பேசியிருக்காங்க, அவரை பற்றி அவ்வளோ விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருக்குன்னும் போது எப்படி விட்டுட்டு இருக்க முடியும்? ஐயோ, அந்த ஃபீலிங்ஸே ஒரு மாதிரி இருந்துச்சுங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறதுக்கு தான் போகிறான். ஆனாலும் பாருங்கள், அந்த இடத்துல பக்குகோ, அப்புறம் அந்த பயப்படவே இல்லைங்க. இவனும் வந்து இருக்கோ இல்லையோ, பட் அவனால் முடிஞ்சது போகிறதுக்கு வரான். ஆனாலும் அந்த இடத்துல முன்னாடி பார்க்கறதுக்கு கொஞ்சம் பாவமாகவும் கஷ்டமாகவும் இருந்துச்சு. ஏன்னா அவனுக்கு ஒன்று செய்யணுங்கிற அவ்வளோ வெறி இருக்குது. பட் அதுக்கான பவரோ அந்த இடத்துல அவனால் ஒரு இயலாமல் தான் இருக்குது, எதுவும் செய்ய முடியலங்கிறது. அது பார்க்கும்போது கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் அந்த ஸ்னோ போகிறவருக்கான ஸ்னோ தானே ஐஸு, அவன் டைமிங்லாம் செம்மையாக இருக்குங்க. கரெக்டான டைமிங்கில் வந்து கரெக்டாக ஒரு விஷயம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கான். அது பயங்கரமாக இருந்தது. பெரிய ஹெல்ப் அந்த இடத்துல அவங்க எல்லாருமே வந்தது. ஸோ அப்போ தான் நிம்மதியாக இருந்தது. எனக்குலாம் திக்கு திக்குன்னு இருக்குது. இவ வேற அந்த போர்ட்டலுக்குள்ளே போகிறான் நம்ம மிடோரியா. அவளும் எனக்கா அச்சோ அவள் தான் முடிச்சாட்டு நானும் ஒரு பீதியிலே பார்த்துட்டு இருந்தேன், என்ன ஆக போதும் அப்படின்ட்டு. சரியான என்ட்ரி அவங்க 2 பேரும். ஆனால் வேற லெவல் ஃபீலாக தான் இருந்தது. ஏன்னா இவ்வளோ பார்க்குறாங்க, அங்கே வந்து ஆல்மைட்டியே வந்து கஷ்டப்பட்டுங்கிறான்றப்போ இந்த பசங்க பயந்து எல்லாம் இது பண்ணுவாங்க பார்த்தா வந்து நிற்கிறானுங்க அசால்ட்டா. டேய் நீங்களாம் அதுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லடான்ட்டு அப்பயும் வந்து தைரியமாக பேசுனதே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. பார்க்க வேற லெவல் தான். ஒரு கையில் வந்து நம்ம மிடோரியா பிடிச்சி எடுத்துட்டு அடுத்த கையில் தூக்கி அசால்ட்டாக போட்டு தூக்கி போட்டு, டேய் அவன் கொஞ்சமாவது மதிக்கடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அவன் வில்லப்பிலே வரலைங்க அவனை பார்க்குறப்ப கூட. அந்த கை அவன் கூட பார்த்தீங்கன்னா டிசப்பாயின்மெண்ட் ஆயினே தான் இருக்கான். டேய் நீ இதுக்கு லாக்கியே இல்லை அப்படின்ற மாதிரி தான் பேசிக்கிறான். வரவங்க போகிறவங்களாம் போட்டில் போட்டு பழகிறானுங்க, பிரித்து மேறாங்க. ஏன்னா அவனோட வீக்னஸ் தெளிவாக தெரிஞ்சது. ஸோ அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணான். ஆனால் அப்பயும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஐஸ் இவங்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குன்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அவர் வந்து இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஏதோ சம்பவம் நடக்க போதோ, ஒருவேளை ஃபைனல் இதில் நானே பார்த்து முடிச்சிடுறேன் அப்படின்ட்டு எல்லாம் முடிவு எடுத்துருவாருன்னு நினச்சேன். பார்த்தா கொஞ்சம் பாசிட்டிவாக தான் முடிஞ்சது. ஓகே அவனே போயிட்டான்றப்ப இந்த 2 பேர் சமாளிச்சிடலான்ற மாதிரி இருக்குது. பட் கொஞ்ச நேரத்தில் பதற வச்சுட்டாரு. அவங்க ஹெல்ப் தான் வாங்கிக்குவாங்களா, அவங்க தான் நல்லா தானே பண்ணுறானுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. எனக்கும் அந்த என்ன சொல்கிறது, அவங்கள மாதிரி நமக்குமே ஆல்மைட்டி மேலே ஒரு பாசம் வந்துடுது. ஐயோ வேணாம் எதுவும் ஆகிடக்கூடாது அப்படின்ற மாதிரி இருந்தது. அவர் சொல்கிறாரு நான் பார்த்துக்கிறேன். ஆனால் எனக்குலாம் மனசுக்குள்ளே இல்லை, அவங்க இருக்கட்டும், அவங்க பார்த்துக்கிட்டு இருங்கடா போயிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி நான் உள்ளுக்குள்ளே சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அந்த அளவுக்கு அவருக்கு ஒன்றா நமக்கே அந்த ஃபீல் அவ்வளோ அட்டாச் ஆகுது. அவ்வளோ கம்பீரமான ஒரு ஆள் இவ்வளோ பண்ணியிருக்காருன்றப்போ அது அந்த ஃபீல். ஏன்னா ஏற்கனவே வயிறு அவ்வளோ டேமேஜ் ஆகிருக்கு, திரும்ப அதே இடத்துல குத்தி இருக்கான்றப்போ அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எவ்வளோ தாண்டா தாங்குறது உடம்பு. ஏற்கனவே அங்கே ஒன்றும் இல்லை, வயிறு எல்லாத்தையும் கட் பண்ணிடுது. திரும்ப அதில் அட்டாக் பண்ணால் அவர் இன்னும் வீக்காக இருக்கதே 3 ஹவர்ஸ்ன்றது இன்னும் குறைஞ்சிருமோ, இன்னும் இதுவாக வரும் அப்படின்ற மாதிரியே இருக்குது. ஆனால் மனுஷன் பார்த்தீங்கன்னா அந்த தன்னம்பிக்கை விடாமல் இப்பயும் சிரிச்ச ஸ்மைலோட நம்ம பசங்களுக்கு எந்த இதுவும் பயம் வந்துடக்கூடாது. இன்னமும் தன்னம்பிக்கை கொடுத்து அவர் போராடணும் பார்க்குறப்போ நிஜமாவே எமோஷனல். அந்த இடம் எப்படி இருந்துச்சு அந்த மூமெண்ட். அதாவது வந்து எல்லாரும் ஒரு பிரச்சனையில் மாற்றிருக்கும் போது ஒரு தெய்வம் மாதிரி வந்து நின்று எவ்வளோ ஒரு நம்பிக்கை கொடுத்தா அந்த இடத்துல. எல்லாரும் முதல்ல அவ்வளோ சிரிப்பு. அதில் நடுவில் மிடோரியா வந்து அவரை பற்றி கொஞ்சம் சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கும் பயம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் அவ்வளோ பேரை காப்பாற்றிருக்காரு. ஒரு அந்த அடினால நிறையா அந்த ஸ்டிச்சஸ் போட்டே அந்த பவர் போய் அவர் ஒரு பயத்து உள்ளே இருக்காரு அப்படின்னு கேட்கும் போதே எனக்குலாம் அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. இப்படி ஒரு மனுஷனுக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. எனக்கு அவர் வந்து இது கேரக்டர் கண்டினியூவாக வருமா இல்லை இதுவா அந்த டவுட் வந்துச்சு. எனக்கு பெருசுலாம் ஞாபகம் வந்துட்டு போகுது. அதேமாதிரி நம்மளை வந்து ஒரு ஃபீலிங்கில் எடுத்துகிட்டு போய் நிற்க வச்சுருவாங்களோ அப்படின்ற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னா அவருக்கும் வீக் ஆகிட்டே போகுது, இதுக்கு மேலே முடியாது, அவர் டைம் ரீச் பண்ணிட்டாரு, அது இதுன்ட்டு வரப்போ லிமிட்டும் தாண்டி போயிட்டு இருக்காருன்றப்போ தெரியல. ஆனால் அந்த கேரக்டர் இருந்தால் நல்லா இருக்கும். பட் இருப்பாங்களா அது எப்படின்னு தெரியல. எனக்கு இவர் பார்க்குறப்பெல்லாம் பெருசு வேற நடுநடுவில் வந்துட்டு போகுது அந்த ஃபீலிங். அதான் ஹெல்ப் பண்ணியே காப்பாற்றியே பழகினவர் ஒரு கட்டத்தில் நல்லா காப்பாற்ற முடியாது. உடம்பு போயிடுச்சுன்னு சும்மா ஒரு வீட்டில் உட்கார முடியாது. அது இன்னும் நரகம்.
அது இன்னும் கஷ்டமாக இருக்கும். அதனால இது எப்படி முடிய போகுது, இல்லை இந்த பசங்கள்லாம் அவருக்கு ஒரு ஹோப் கொடுத்து ஒரு சந்தோஷத்தில் வச்சுப்பாங்களா, இல்லை இந்த கேரக்டர் நீ சொன்ன மாதிரி ஏதாச்சும் முடிச்சிருவாங்களா என்னன்றதே தெரியல. ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவாக முடிச்சா நல்லா இருக்கும்னு தோணுது எனக்கு. ஆனால் ஆப்போசிட்டில் இப்போ இந்த 3 பேருக்கு இது என்ன தேவை, எதுக்கு வரானுங்க, ஏதோ சொல்கிறாங்க. அவன் திடீர்னு அந்த கையில் இருந்தப்பா அப்பா மன்னிச்சிருங்கன்றான், அது என்னன்னு தெரியல. அவர்கிட்ட பேசுறதை பார்த்தா நீங்களும் வன்முறை தானே இறங்குறீங்க. இப்போ எங்களை தோக்குனா நீயும் அதுதான் இருக்கிறா, ஆனால் உங்களுக்கு பாராட்டுறாங்க, நாங்கள் பண்ணால் எங்களை இது பண்ணுறாங்க. ஏன்டா நீ வீம்புக்கு வந்து பண்ணிட்டு இருக்க, அவங்க நல்லதுக்கு தாண்டா போகிறாங்க. எதுவும் அவங்களா போய் யாரையும் போய் அட்டாக் பண்ணல. நீங்கள் வந்து ஊரில் மக்களை அட்டாக் பண்ண வரீங்க, அது பாதுகாக்கிறதுக்கு உங்களை தடுக்க வேண்டியதாக இருக்குது. அதுதானே பண்ணுறாங்க. உங்களுக்கு என்ன ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு தெரியல. அவனை எதுக்கு இப்போ இப்படி உருவாக்கி எடுத்துன்னு வந்தாங்கன்னு தெரியல. அவனும் அவனோட ஃபேனு நிறைய கதை இருந்த மாதிரி இருந்துச்சு அவங்க சைடு. ஸோ அவங்க பேக் ஸ்டோரிலாம் வரணும், என்ன ஏது இவங்களாம் பழக்கப்பட்ட மாதிரியே பேசின மாதிரி இருந்துச்சு. ஸோ அது என்னன்னு தெரியல, அது பார்ப்போம். ஆமாம், அந்த ஸ்டார்டிங் என்ன ஏன் ஆல்பர்ட் மேலே இவ்வளோ ஒரு கடுப்பு வெறுப்பு அப்படிங்கிறதும் தெரியல. ஆனால் அவனுக்குள்ளேயும் ஒரு அப்பா சென்டிமெண்ட்லாம் இருந்துச்சுல்ல. ஏதோ அப்பான்லாம் பேசினா அவனும் சொல்கிறது ஒரு வீக்காக இருந்து ஒரு கோவப்படுவாங்களா, அப்பாக்காகவே ஒரு எமோஷ்னலாக ஒன்று டேமேஜ் ஆகி ஒருத்தவங்க ஒரு ஃபீல் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி தான் அவனும் பண்ணிட்டு இருந்தான். அந்த ஒரு எமோஷ்னல் டேமேஜ்லேயே வந்து ஒருத்தனை அடிக்கணும் கொல்லணும், ஏதாவது அந்த எங்கள் அப்பாவோட பேச்சை காப்பாற்றணுன்ற மாதிரியே ஒரு மென்டாலிட்டி ரிவெஞ்ச் மோடுக்கு வந்த மாதிரி தான் இருக்குது. மேபி அவங்க அப்பாவை இவங்க ஹீரோஸ் யாருன்னா கொண்டாங்க, இல்லை ஆல்மைட்டினாலே அவர் கையால் எதாவது இறந்தாரா, அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதனால பழி வாங்கிறது வந்தானோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் பார்ப்போம். ஓகே, இதெல்லாம் வீடியோ முடிச்சு மறக்காம ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.